வெல்கம் வியூவர்ஸ். அது 2010 டிசம்பர். கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருந்துச்சு. 54 வயதான ஆலன் மற்றும் அவருடைய வருங்கால மாப்பிள்ளையான மார்க், இவங்க 2 பேருமே யூகேல கயாக் அப்படிங்கிற ஒரு சின்ன போட் தயாரிக்கிற அவங்க வேலை செய்யற ஃபேக்டரியுடைய பிரேக் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே டீ குடிச்சிட்டே இந்த கிறிஸ்மஸ்க்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கு எந்த கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்பவே சைலண்டா பேசிட்டு இருக்காங்க. எதனால இவங்க சைலண்டா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆலனுடைய ஒய்ஃபும் அவருடைய மகளும் அதே கம்பெனில கூட தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க கேட்ற கூடாது அப்படின்னு தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. 54 வயதான ஆலன் கடந்த 10 வருடங்களா இதே கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்பவே கஷ்டமான வேலையா இருந்தாலும் கூட அவருடைய ஃபேமிலி அங்க கூடவே இருக்கிறதால இந்த வேலையை அவரு ரொம்பவே விரும்பி தான் செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆனா அடுத்து அவருக்கு நடக்க போற அந்த சம்பவம் எந்த ஒரு மனிதருக்குமே இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கும். அப்படி 54 வயதான ஆலனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். என்னதான் கம்பெனில ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சாலுமே ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குதா, சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அப்படின்னா தி சக்சஸ் கோட் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக் உங்களுக்காக தான். ப்ரொஃபஷனல் மற்றும் பர்சனல் லைஃப்ல மாஸ் காட்டி மதிப்பும் மரியாதையும் வளர்த்துக்கிறதுக்கான அத்தனை ஐடியாஸும் தி சக்சஸ் கோட் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்ல சொல்லியிருக்காங்க. குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் இருக்கு. இந்த புக் மட்டும் இல்ல, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆடியோ புக் ஃபார்மட்ல குக்கு எஃப்எம்ல இருக்கு. புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு வாக்கிங் போறப்ப, இல்ல சமையல் பண்றப்ப, இல்ல டிராவல் பண்றப்ப அப்படின்னு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மட்ல கேட்டு முடிக்கலாம். T5T50 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணா 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். கூப்பன் கோட் ஆப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. டைம் அப்ப காலையில 7 மணி தான் இருக்கும். அவங்களுடைய வேலையே இனிதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா அப்பவே அவங்க பிரேக் ரூம்ல உட்காந்து அடுத்து வரப்போற கிறிஸ்மஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க கிறிஸ்மஸை அவ்வளோ எக்ஸைட்டடா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ சரி ஓகே போய் வேலை செய்யலாம் அப்படின்னு அவங்க குடிச்சிட்டு இருந்த டீ கிளாஸை சிங்க்ல போட்டுட்டு ஆலன் அவருடைய ஒர்க்கை பாக்குறதுக்காக ஃபேக்டரியுடைய கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடுறாரு. அவருடைய வருங்கால மருமகனான மார்க் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடுறாரு. 54 வயதான ஆலன் அவர் இப்ப போயிட்டு இருக்கிற ஃபேக்டரியுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் தான் அந்த கயாக் தயாரிக்க அதை மோல்ட் பண்ற பெரிய பெரிய மெஷின்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். அங்க ஆலனுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த மெஷின்ஸ் எல்லாமே ரிப்பேர் ஆகாம அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி தொடர்ந்து அது வேலை செய்யற மாதிரி பாத்துக்கிறது தான் இவருடைய வேலையா இருந்திருக்கு. தொடர்ந்து அது வேலை செய்யற மாதிரி பாத்துக்கிறது தான் இவருடைய வேலையாவே இருந்திருக்கு. இந்த மெஷின்ஸ் எல்லாமே பல நுணுக்கமான வேலைகளை கொண்டிருக்கும். ஆனா அது எல்லாத்திலயுமே ஆலன் அத்துப்படியா இருந்தாரு. அவருக்கு அந்த மெஷின்ஸ்ல தெரியாது அப்படிங்கிற எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எது வேலை செய்யும், எது வேலை செய்யாது, எதுல பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாமே ஆலனுக்கு தெரியும். அதனால அந்த கம்பெனியே இவரை ரொம்பவே வேல்யூபிளான ஒருத்தரா கன்சிடர் பண்ணிட்டு இருந்துச்சு.
அன்னைக்கு அந்த ஃபேக்டரியில் இருக்க ஒரு மோல்டிங் ரூம் மெஷின்ல ஒரு சர்க்கியூட் ஒன்று புகஞ்சு போய் வேலை செய்யாம இருந்திருக்கு. இது ஆலனுக்கும் தெரியும். சோ அதோடைய சர்க்கியூட் போர்டை ஃபிக்ஸ் பண்ற வரைக்குமே அந்த மோல்டிங் ரூமை மட்டும் அன்னைக்கு ஷட் டவுன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஆலன் ஃபேக்டரியுடைய கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறாரு, மத்த மெஷின்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாரு. அப்ப அவருக்கு தெரியும் இந்த ஒரு குறிப்பிட்ட மோல்டிங் மெஷின் மட்டும் இன்னைக்கு ஓடாது, ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறது அவருக்கு தெரியும். ஆனா அவர் அதை பார்க்கும் பொழுது அந்த மோல்டிங் ரூம் முழுவதுமே உள்ள ஃபுல்லா குப்பையா இருந்திருக்கு. ஆக்சுவலா அந்த மோல்டிங் ரூம் அப்படிங்கிறது எல்லா பக்கமுமே க்ளோஸ் பண்ணப்பட்டு சின்னதா ஒரு ரூம் மாதிரி இருக்கும். கயாக் போட் அதுல தயாரிக்கப்படும் பொழுது மீதமாகிற அந்த பிளாஸ்டிக் எல்லாமே அந்த மோல்டிங் ரூம் உடைய செவுத்துல தான் தெரிச்சிருக்கும். பீரியாடிக்கலி ஆலன் தான் அதை அப்பப்ப பார்த்து கிளீன் பண்ணுவாரு. அதே போலதான் ஆலன் அதை இப்ப பார்த்திருக்காரு. ஆல்சோ இன்னைக்கு அந்த மோல்டிங் ரூம் ஷட் டவுன் தானே அப்படிங்கறதால உடனே இதை இன்னைக்கு கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ தன்னுடைய கையில ஒரு பெரிய க்ரோபார், அதாவது ஒரு கம்பி மாதிரி ஒன்னை எடுத்துட்டு அந்த மோல்டிங் ரூமுக்கு உள்ள போய் அதோடைய சைடு வால்ஸ்ல ஒட்டிட்டு இருக்கிற அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே நல்லா கொத்தி கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த மோல்டிங் ரூம்குள்ள என்டர் ஆகுற அந்த கதவு சடனா க்ளோஸ் ஆகுது. இப்ப அடுத்த செகண்டே ஆலனை சுத்தியும் என்ன இருக்குது அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு ஃபுல்லா இருட்டா மாறுது. பிகாஸ் அந்த ரூம்குள்ள வெளிச்சம் அப்படின்னு ஒண்ணு வந்தா அந்த டோர் வழியா தான் வந்தாகணும். ஆலனுக்கு இப்ப லைட் இல்ல, நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த மோல்டிங் ரூம் உடைய கதவு இப்ப க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் அப்படிங்கறதால இந்த மோல்டிங் ரூம்ல ஏற்பட்டிருந்த சர்க்கியூட் போர்டு பிரச்சனை சரி செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் டோர் இப்ப லாக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஆலன் இப்போ உள்ள மாட்டிட்டு இருக்கிறது வெளியிருக்கிற யாருக்குமே தெரியாதே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ இந்த மோல்டிங் ரூம் வேலை செய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஆலன் தப்பிக்கிறதுக்கு இன்னுமே சில நிமிடங்கள் தான் இருக்கு. சோ ஆலன் அந்த இருட்டுல வேகமா அந்த டோர் இருக்கிற பக்கமா பார்த்து ஓடி வராரு. அந்த டோரை தன்னுடைய கையில் இருக்கிற க்ரோபாரை அந்த கம்பியை வச்சு திறக்க முயற்சி பண்றாரு. ஆனா அது ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிக்கலி சீல்டு டோர் அப்படிங்கறதால அதை ஓபன் பண்ண முடியல. அந்த டோரை ஓபன் பண்ணணும் அப்படின்னா அந்த மோல்டு ரூமுக்கு வெளியில ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணா மட்டும்தான் ஓபன் ஆகும். ஆலனுக்கு இது எல்லாமே தெரிஞ்சாலுமே பயத்துல அந்த டோரை எப்படியாவது ஓபன் பண்ண முடியாதா அப்படின்னு ட்ரை பண்றாரு. பிகாஸ் அவருக்கு தெரியும் ஒன்ஸ் இந்த மோல்டிங் ரூம் உடைய கதவு க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மோல்டிங் ரூம் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். சோ கையில வச்சிருந்த அந்த கம்பியை வச்சு உள்ள இருந்து பயங்கரமா தட்ட ஆரம்பிக்கிறாரு, சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. வெளிய இருக்கிற யாராவது இதை கேட்டு வந்து என்ன ஓபன் பண்ணி விடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இதோடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு கத்திட்டே இருந்திருக்காரு. அவரால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சு பாக்குறாரு. ஆனா அந்த ஃபேக்டரியில வெளியில மெஷின்ஸ் உடைய சத்தம் ரொம்பவே அதிகமா இருந்ததால யாருக்குமே ஆலன் கத்துற அந்த சத்தம் கேட்கவே இல்லை. அப்படி அவர் கத்திட்டு இருந்த அதே நேரத்துல இருட்டா இருந்த அந்த ரூம் இப்ப இளம் சிவப்பு நிறமா மாற ஆரம்பிக்குது. அப்படி அந்த மோல்டிங் ரூம்ல டைட்டான அந்த சின்ன ஸ்பேஸ்ல அந்த ரூமுடைய இரும்பு வால்ஸ் எல்லாமே இளம் சிவப்பு நிறமா மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மோல்டிங் ரூம் அப்படின்னு சொல்லப்படுற இது சாதாரண ரூம் கிடையாது, இது ஒரு அவன். இதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா 10 நிமிடங்கள்ல 315 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடாக ஆரம்பிக்கும். சோ அதுக்குள்ள இருந்த ஆலனுக்கு தன்னுடைய கண் கூட அந்த ரூம் முழுவதுமே சிவப்பு நிறமா மாறுறத பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவருடைய கையில வச்சிருந்தாரு இல்லையா அந்த கம்பி, அது சூடாகி அத கூட கையில பிடிக்க முடியாம கீழே போடுறாரு. அவரு நின்னுட்டு இருந்த அந்த மோல்டிங் ரூம் உடைய தரை அதுவுமே சிவப்பு நிறமா மாற ஆரம்பிக்குது. அவரு போட்டிருந்த ஷூ அப்படியே மெல்ட் ஆகி உருக ஆரம்பிக்குது. அந்த மோல்டிங் ரூம்குள்ள இருந்த ஏர் மாலிகுல்ஸ் ரொம்பவே சூடாக ஆரம்பிக்குது. சோ அவரால் மூச்சு கூட விட முடியல. இப்ப பயத்துல வலியில கத்திட்டே அந்த மோல்டிங் ரூம் உடைய வால்ஸ தன்னுடைய கையால இப்படி தட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருடைய கையில் இருந்த தோல் எல்லாமே அப்படியே அந்த வால்ஸ்ல அந்த டோர்ல ஒட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல வலி தாங்க முடியாம சுருண்டு கீழே விழுகிறாரு. உங்களால கற்பனை கூட பண்ண முடியாத அந்த வலியில ஆலன் உயிரோட சமைக்கப்படுறாரு.
ஃபைனலா அவருடைய உடல் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதிலிருந்து வந்த கரும்புகை மோல்டிங் ரூம்ல இருந்து வெளியே வந்து ஃபேக்டரிக்கு உள்ள வர ஆரம்பிக்குது. அப்பதான் அதை நோட் பண்ண ஒர்க்கர்ஸ் ஓகே அந்த மோல்டிங் ரூம்ல ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு அதை ஆஃப் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த மோல்டிங் ரூமை ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அங்க உருகிய நிலைமையில ஆலனுடைய இறந்த உடல் கிடக்கிறத பார்த்திருக்காங்க. ஆலனுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆலன் மற்றும் அவருடைய மருமகனான மார்க் 2 பேருமே பேசிட்டு பிரேக் ரூம்ல இருந்து வேலை செய்யறதுக்கு கிளம்பின உடனே ஆலன் ஃபேக்டரியுடைய கிரவுண்ட் ஃப்ளோருக்கு, அதாவது மோல்டிங் ரூம் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவருடைய மருமகனான மார்க்கோ மேல இருக்கிற கண்ட்ரோல் ரூமுக்கு போயிருக்காரு. சோ அவருக்கு மேல இருக்கிற அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கீழே பார்க்கும் பொழுது விசிபிலிட்டி இல்லாம இருந்திருக்கு. அதாவது அங்க நின்னு கீழே இருக்கிற எதுவுமே தெரியாத மாதிரி அவருக்கு முன்னாடி பெரிய பெரிய கண்ட்ரோல் போர்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. அந்த கண்ட்ரோல் போர்ட்ஸ் இருக்கிற ஸ்விட்சஸ் தான் கீழ் இருக்கிற மோல்டிங் ரூம்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அப்படி மார்க் மேல போன உடனே அந்த கண்ட்ரோல் பேனல்ல ஒரு லைட் மட்டும் பிளிங்க் ஆயிட்டே இருக்கிறத பார்த்திருக்காரு. இதுதான் சர்க்கியூட் ரிப்பேர் ஆயிருக்கிற, அதாவது ஆலன் அப்ப உள்ள போன அந்த மோல்டிங் ரூம் உடைய லைட் பிளிங்க் ஆச்சு அப்படின்னா இப்ப எந்த பிரச்சனையுமே இல்ல, சர்க்கியூட் ரெடி ஆயிருச்சு, இப்போ அந்த மோல்டிங் ரூம் ஒர்க் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். சோ மார்க்கும் யதார்த்தமா அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதை ஸ்டார்ட் பண்ண உடனே மோல்டிங் ரூம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதோடைய கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருக்கு. அவனை ஆன் பண்ணிருக்கு. அந்த மோல்டிங் ரூம் எந்த விதமான சேஃப்டி எஸ்கேப் ஃபீச்சரும் கிடையாது, எந்த விதமான சேஃப்டி பிரிகாஷன்ஸும் அங்க கிடையாது. சோ மார்க் அந்த ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே அவரை அறியாமலேயே தன்னுடைய ஃபியூச்சர் ஃபாதர் இன் லாவை கொலை பண்ணியிருக்காரு. 4 வருடங்கள் கழிச்சு அந்த கையாக் மோல்டிங் கம்பெனிக்கு மேன்ஸ்லாட்டர் சார்ஜஸ் போடப்படுது. அதாவது கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் நடக்கும் ஒரு கொலை, அததான் மேன்ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு $2,53,000 ஃபைன் போடப்படுது. அது மட்டும் இல்லாம எந்த விதமான ஒரு சேஃப்டி எக்ஸிட்டோ இல்ல சேஃப்டி பிரிகாஷன்ஸோ இல்லாம இதை டிசைன் பண்ண டிசைனருக்கு $32,000 ஃபைனும் 9 மாதங்கள் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரியான ஃபேக்டரிஸ்ல பெரிய பெரிய மெஷின்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே கவனமா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோ உணர்த்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இடங்கள்ல ஒர்க் பண்ணும் பொழுது தனியா இல்லாம இன்னொரு நபரை கூட வச்சுட்டு ஆபத்தான வேலைகளை செய்யறது உங்களுடைய உயிரையே காப்பாற்றலாம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.